யாராவது இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு வீடியோ இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது 6 டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப்புக்கும் 6 டைப்பில் எப்படி வந்து கான்டூர் பிளேஸ் பண்ணுறது, பிளேஸ்மெண்ட் மாறும் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஆனால் நான் எனக்கு பண்ணி காமிக்க போகிறதில்ல. ஏன் எனக்கு பண்ணி காமிக்க போகிறதில்லன்னா, நான் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறேன். ஸோ கேமராவில் அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக வந்து சேராது. அதனால தான் நான் இப்போ பண்ணி காமிக்கல. ஒரு ஃபேர் இதில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிள் எஃபெக்டிவாக நானே பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு மென்டர் அது ஒரு வீடியோவில் தான் அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நான் காமிக்க போகிறேன். பட் அதில் என்ன ஃபால்ட்னா, அவங்க இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. நிறைய பேர் நான் அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் இருக்கனால புரியலக்கானு. ஸோ டோன்ட் வரி, அவங்க பண்ணுறத ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக கிளியராக தமிழில் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பராக புரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. பிகாஸ் என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் போட்டு உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும்னு தான் நான் முழு முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஷியோராக சொல்கிறேன், எந்த அகாடமிலுமே கான்டூரை இவ்வளோ பர்ஃபெக்டாக இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கிளியராக சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. பட் அதுதான் என்னோட ஸ்பெஷலாக இருக்கணும். எவ்வளோ கிளியராக ஈஸியாக புரிகிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கையும் ஈச் அண்ட் எவ்ரியையும் ரொம்ப ஆழமாக சொல்லித்தரதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் என்னோட பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து ஒரு ஃபேஸ் ஷேப் தான், அவங்க ஒரு ஆள் தான். பட் ஆனால் 6 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் ஷேப்புமே வந்து ஜெனரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அவங்க ஏஐ மூலியமாக இதை வந்து ஆப்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஃபேஸ் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த 6 டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப்புமே டக்குன்னு மாறதை ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் ஃபேஸ் ஷேப்பில் இருக்குது அவங்களோட ஃபேஸ் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு ஓவலில் மாறுது, தேர்ட் ஸ்கொயரில் மாறுது, நோட் பண்ணுங்கள் நல்லா, ஹார்ட்டில் மாறுது, அண்ட் டைமண்டில் மாறி இருக்கு இப்போ, அண்ட் ரெக்டாங்கில் மாறி இருக்கு. இந்த ரெக்டாங்கிளும் ஆப்லாங்கும் நான் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னா, பிகாஸ் ரெண்டுமே வந்து லென்த் ஹையாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் அண்ட் ஆப்லாங் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேட்டில் நம்ம கூப்பிடுவோம். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஓகே, இந்த 6 டைப் ஆஃப் ஃபேஸ் ஷேப்புமே டக்குன்னு நீங்கள் மாறினதை பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா திரும்ப நோட் பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ரவுண்ட் ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம கான்டூர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு காமிப்பாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த ஃபோர்ஹெட்லேருந்து சின்லேருந்து டேரெக்டாக நேராக அந்த வளைவு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்லேருந்து அப்போர்டில் அந்த இயருக்கு கொண்டு போவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி மேலே இயர்லேருந்து நோஸ்க்கு அந்த கொண்டு வந்து நோஸ்டில் வந்து கீழே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கையிலேயே வச்சு கீழேருந்து மேலே அப்போர்டில் அவங்க பிளெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரஷில் பிளெண்ட் பண்ணுறாங்க. அப்போர்டில் தான் பிளெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். மேலேருந்து கீழே பிளெண்ட் பண்ணக்கூடாது, கீழேருந்து மேலே தான் பிளெண்ட் பண்ணணும். நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிற இடத்துலையும் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி ஸ்கல்ப் பண்ணி கொண்டு வராங்க. இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஃபேஸ் ஷேப்புக்கு கான்டூர் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஓவல் ஃபேஸ் ஷேப். ஓவல் ஷேப்புக்கு இப்போ எந்தெந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் மாறுதுன்னு நோட் பண்ணுங்கள். நம்மளோட ஜா லைனில் அண்ட் நோஸ்டில், அதே மாதிரி நோஸ்டில் போன தடவை விட கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. பிளெண்ட் பண்ணுறாங்க ஜா லைனில் ப்ரஷ்ஷை வச்சு. சேம் அப்போர்டில் தான் நல்லா பிளெண்டிங் பண்ணணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பிளெண்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கான்டூராக இருக்கட்டும், ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷன், எனிதிங் மேக்கப்பை பொறுத்த வரைக்குமே பிளெண்டிங் தான் நம்மளுக்கு மேஜிக்கே. அண்ட் தேர்ட் ஸ்கொயர் ஃபேஸ் ஷேப். இப்போ அவங்க ஃபேஸ் ஷேப் வந்து ஸ்கொயர் மாதிரி தெரியுதா, ஸ்கொயர் மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எந்த பிளேஸில் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபோர்ஹெட் சைடில் ஐப்ரோக்கு மேலே பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஜா லைனில் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த ஓவல் ஃபேஸ் ஷேப்பில் நீங்கள் ஸ்கொயரை வரைஞ்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள இடத்துலலாம் அவங்க கான்டூர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஜா லைன், ஃபோர்ஹெட், ஐப்ரோ மேலே அண்ட் சீக் போன் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. நோஸில் வந்து சென்டரில் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுதா. ஒரே மாதிரி கான்டூர் இல்லையா? இப்போ புரியுதா? எல்லா ஷேப்புக்கும் நம்ம ஒரே மாதிரியான கான்டூரை போட்டு தேஞ்ச ரெக்கார்டை போட்ட மாதிரி போட்டு போயிட்டே இருக்கக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஃபேஸ் ஷேப். ஹார்ட் ஃபேஸ் ஷேப் மாதிரி அவங்களுக்கு மாறிடுச்சு பாருங்கள். சின்ன கூட கொஞ்சம் பாயிண்ட் அவுட்டாக வந்துருச்சு. ஃபோர்ஹெட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அதே மாதிரி ஃபோர்ஹெட்டில் ஐப்ரோக்கு மேலே கான்டூர் பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜா லைனில் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே தான் ஷார்ப்பாக வருது. பிகாஸ் கீழே வந்து அப்பர் சின் இருக்கு இல்லையா, அந்த அப்பர் சின் பாயிண்ட் அவுட் முடிஞ்சு கீழே அப்பர் சின் இருக்குன்னா அங்கே பண்ணுறாங்க. நோஸில் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் மாறுது பாருங்கள். ஒவ்வொரு ஃபேஸ் ஷேப்புமே ஒவ்வொரு இடத்துல பண்ணணும், ஒவ்வொரு இடத்துல பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம பர்ஃபெக்டான ஃபேஸ் ஷேப் கொண்டு வரணும். டைமண்ட் ஃபேஸ் ஷேப் அதே மாதிரி அவங்க ஃபேஸ் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடுக்கு. இப்போ டைமண்ட்க்கு எந்த பிளேஸ்மெண்ட்டில் கான்டூர்னு பார்க்க போகிறோம். ஒரு கர்வாக கொண்டு வராங்க, அதை பிளெண்ட் பண்ணுறாங்க. சேம் அப்போர்டில் தான் பிளெண்ட் பண்ணணும். டைமண்டுக்கு அவ்வளோதான் கான்டூர். சீக் போனில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஹெட்டில் பண்ணல, சின்னில் பண்ணல, தேவையில்லை.
அண்ட் நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள், அவங்க ஃபேஸ் ஷேப் வைடஸ்டா அந்த லென்த் ஹையா இருக்கிறத பாருங்க, நோட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபோர்ஹெட்ல மேலே நெத்தில கான்டூர் பண்ணுறாங்க, சின்ல கான்டூர் பண்ணுறாங்க, அண்ட் ஜா லைனில் கான்டூர் பண்ணுறாங்க, அண்ட் சேம் பிளண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம எந்த இடம் அதிகமாக இருக்கோ, எந்த இடம் தேவையில்லையோ அந்த இடத்த மறைக்கிறதுக்காக அண்ட் ஷேடோ கொண்டு வரக்காக தான் கான்டூர் பண்ணுறோம். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஜா லைனில் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும், எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கும் ஒரே பிளேஸ்மெண்ட்டில் கான்டூர் இருந்திருக்காது, டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் இந்த சீக் போனில் கான்டூர் கம்பல்சரி பண்ணியிருப்போம். ஆனால் இதில் 2-3 ஃபேஸ் ஷேப்புக்கு சீக் போனில் கான்டூரே பண்ணல, பிகாஸ் தேவையில்லை. நம்ம ஓவல் ஷேப்பில் ஸ்கொயரை வரைஞ்சி பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதெல்லாம் தேவையில்லாத பார்ட்டாக தெரியுதோ அந்த இடத்துல தான் கான்டூர் பண்ண போகிறோம். பிகாஸ் அந்த இடத்துல ஷேடோ கொண்டு வர போகிறோம். ஷேடோ வந்தால் தான் அந்த இடம் மறையும், 3D எஃபெக்ட் வரும். இவ்வளோதான் கான்டூர். ஸோ கான்டூர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் A to Z ப்ராப்பராக கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா 2-3 தடவைனாலும் பரவாயில்ல, ரிப்பீட்டாக நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணுங்கள் உட்காந்து, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிடும்.